வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட புது ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 5 ஏஎன்சி நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் நெக் பேண்ட் வந்து சொல்லலாம். இப்போ அதோட சக்ஸஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் ப்ரைஸிங்னு வரையில இது வந்து 2800 போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. நான் வந்து அமேசானில் இந்த நெக் பேண்டை வந்து அரௌண்ட் 1600 ருபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் சேலில் வந்து வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, அது நான் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோட வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ அது வந்து சீலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நைஃப் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே புல் டேப் மாதிரி இங்கே எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நெக் பேண்டை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிளாக் கலரில் தான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த பிளாக் கலரில் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் நமக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துருவோம். ஸோ இது வந்து எடுத்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த நெக் பேண்டை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் மோஸ்ட் ஆஃப் தி நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிக்கானில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வெர்ஷனில் ரியல்மி வயர்லெஸ் 3 கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த வாட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரீமியமாகவுமே வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து எல்லா பட்டன்ஸ், அப்புறம் டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎன்சிக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லா செம திக்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயருமே பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இயர்படுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் வைஸ் எனக்கு பர்சனலாக ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்கம் ரொம்பவுமே சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட் சப்ஜெக்ட் அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 2 இயர்படு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நெக் பேண்டை நம்ம வந்து இப்படி பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி உடனே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோனில் உடனே வந்து கனெக்ட் ஆயிரும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் ஆகும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா IP55க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவே வந்து இருக்கும். ஒரு லேட்டன்சின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த நெக் பேண்டில் வந்து வெறும் 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேறு லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கேமிங் கூட நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு லேட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து 38 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏஎன்சி வந்து ஆஃப் பண்ணும்போது நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதில் வந்து 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஎன்சி, அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. போன ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 கம்பேர் பண்ணும்போது இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அதை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இதில் வந்து வேறு லெவலில் கால் குவாலிட்டி வந்து கொடுத்துட்டாங்க.
சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ஏஎன்சிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரல நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 டிபிக்கான ஒரு மேசிவான பவர்ஃபுல்லான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 50 டிபிக்கான ஏஎன்சி இருக்கனால இதோட ஏஎன்சி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே இந்த நெக் பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமான டெசிபிள்ஸ் கொண்ட ஏஎன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இதே ஏஎன்சி மைக்ஸ் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி இந்த நெக் பேண்டில் தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோலில் ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் இங்கே ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்மார்ட் மேக்ஸ் அப்படி இல்லைன்னா மாட்ரேட் மைல்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ஹான்ஸ் வாய்ஸஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோவில் வந்து நீங்கள் வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஒன்றும் இல்லை, 360 டிகிரி சவுண்ட். ஸோ அதுக்கு லிசன் டெஸ்ட் மாதிரியுமே ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே டைனமிக் ஆடியோவில் நீங்கள் லோஸ் மிட்ஸ் ஹைஸ், ஸோ அந்த 3 ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து +5லேருந்து -5 வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வால்யூம் என்ஹான்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது நமக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அந்த ஆப்ஷன் தான். அப்புறம் கேம் மோடு இங்கே இருக்குது. அப்புறம் இயர்பட் ஃபிட் டெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன், அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் டேப், அப்புறம் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்ட், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆட்டோ ஆன்சர், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்டும் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13.6 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 13.6 mm டிரைவர் தான் நமக்கு வந்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3லையுமே வந்து இருந்துச்சு. அதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேற லெவலில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13.6 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியுமே பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் பேஸ் சூப்பராக இருந்தாலும் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸ் வந்து சுத்தமாக டிஸ்டர்ப் பண்ணல. அதாவது மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நெக் பேண்டில் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங்னு வரல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1800 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே சேல் அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 rupeesக்கே வந்து கிடச்சிருக்கும். பட் ஆனால் 1800 rupeesக்கே இந்த நெக் பேண்ட் வந்து வருதுன்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து இருக்குது. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ஏஎன்சியாக இருக்கட்டும், அப்புறம் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 1800 rupeesக்கே இந்த நெக் பேண்ட் வந்து வருது தான். அண்ட் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3க்கும் இதுக்கும் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஏஎன்சி வந்து 30 dBலேருந்து 50 dBக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நமக்கு வந்து கால் குவாலிட்டியில் வந்து இதில் இஎன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மைனர் அப்கிரேட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியிலே 2000 rupeesக்குள்ளே இருக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெக் பேண்ட்னா கண்டிப்பாக இதுதான். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.